நீங்கள் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டீங்க, பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துட்டீங்க. பல பேருடைய $1,000,000 கொஸ்டின், பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா இல்லையா? நீங்கள் 2 பேருடைய சீன் அதிகமாக அந்த ஷோவில் நிறையா எங்களால் பார்க்க முடிஞ்சு. நீங்கள் ஒன்றா பேசுறது, அப்போ உங்களுக்கு வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, உங்களை வைத்து கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம். அப்புறம் எப்படி அவங்களோட ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு? நான் இந்த கேமில் ஒவ்வொரு வாரமும் நான் தப்பு மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன். Do you regret of being a contestant இந்த சீசனுக்கு? அந்த ஸ்டாண்ட் கனி அவர்களை ஏன் அமித்துக்கு பிடிக்கவே இல்லை? ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு கேங் வம்பு கேங், ஓகேவா? அமித் அன்பு கேங்கில் ட்ரை பண்ணார், அன்பு கிடைக்கவில்லை, வம்பு கேங்கில் போய் சேர்ந்து விட்டார். அங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சாண்ட்ரா வந்து கனி மேல வன்மம் தான் வச்சிருக்காங்க, சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்ட மன்னிப்பு வந்து பொய். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், பிரஜின் அவர்கள் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் பிரஜின் அவர்களுடைய சட்டையோடவே டிராவல் பண்ண சாண்ட்ராவை அமித் பின்தொடர்ந்து கன்சோல் பண்ணதுக்கான காரணம் என்ன? புருஷனுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன், ஆனா இப்போ புருஷனே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள அவ்வளோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ். ஒரு வேளை இது எமோஷனல் கேமா இல்லாம ரியலா அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அப்போ நான் அவங்கள அவாய்ட் பண்ணி கேம் தான் அந்த எமோஷன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி பண்ண நான் போயிருந்தா என் மனசாட்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா, இப்போ உண்மையா பொய்யாது? ஒய்ஃபு கிட்ட அடி விழுந்தா இல்லையா? அவங்க ஒய்ஃப் வந்து பூரிக்கட்டில் அடிச்ச மாதிரி, இதில் அடிச்ச மாதிரிலாம், அவங்களே போட்ட மாதிரிலாம் வெளில வந்து அது முற்றிலும் ஃபேக் தான் வந்துச்சு. அது ஃபேக் தான், அது ஃபேக் இமேஜா? ஆமா, அது வந்து அவளோட அக்கவுண்ட்ல இருந்து போடவே இல்லை, சுத்தமா போடல. என்னங்க சொல்றீங்க? இட்ஸ் ஃபுல்லி ஃபேக். அந்த மாதிரி பூரி கட்டையில அடிக்கிறது, இந்த மாதிரி ஃபேக்கா ஒருத்தங்க குடும்பத்துல அவங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, குடும்பத்துல பஞ்சாயத்து உண்டாக்குற அளவுக்கு ஃபேக்கா போடுற ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை மட்டும் கேமரா கூட சொல்லுங்க. ரொம்ப பாத்தீங்களா, பார்வதி அவங்க காலத்துக்கு திவ்யா தலையில போட்டுருக்காங்க. கேம் ரொம்ப அக்லி ஆயிடுச்சு ஜோ. ஏங்க கேமருங்க, என்னங்க அக்லி ஆயிடுச்சுன்றீங்க? இதுதான் கேம். ஹலோ ஆல், ஹாய், வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அமித். அதாவது அந்த வீட்டில் எதுக்குப்பா இவர் அமிச்சிங்க, ரொம்ப பாவமாக இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு நல்ல மனிதர். அண்ட் அமித் அவர்கள் பற்றி சொல்லணும்னா பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்தவர், பிக் பாஸில் போய் அவர் வாய்ஸை கேட்டிருக்காரு. எப்படின்னு பேசுவோம். ஓகே, வணக்கம் அமித். ஹாய் ஜோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ பிக் பாஸ் வாய்ஸை கொடுத்துட்டு ஏன் ஒரு கண்டஸ்டண்டாக போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சு? வாய்ஸ் கொடுத்தது நான் வந்து 23, 24, இப்போ எனக்கு 36. ஸோ ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி தான் நான் வாய்ஸ் கொடுத்தது. அப்போது நான் ஒரு சின்ன பையன், எனக்கு வந்து அங்கே ஒரு அந்த ஷோ ரன்னர்ஸ் எல்லாரும் கூடவே இருப்பாங்க, இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து என்னோட ஒரு தந்திரத்தை வந்து யுக்திகளை யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, அந்த விஷயத்த அப்படியே எவ்வளோ கமாண்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வர கண்டஸ்டன்ஸை வந்து அவங்க இப்படிப்பட்டவங்க இப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு நானே சின்னதாக ஒரு நோட்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க இப்பேற்பட்டவங்க அப்படின்னு நானே இது பண்ணுவேன். பட் கண்டஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல். பிகாஸ் பிக் பாஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லாம் கொடுப்பாங்களா, இப்படி தான் பேசணும்? ஆமாம் கொடுப்பாங்க. பட் ஐ திங்க் இந்த பிக் பாஸ், இந்த தமிழ் பிக் பாஸ்க்கு வந்து 9 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணது. ஆனால் அப்போது சின்ன பையன் வேறு. ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து இப்படி தான் பேசணும், இதுதான் சொல்லணும், கன்ஃபெஷன் ரூமில் இப்படி சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஷோ ரன்னர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. பட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க சொல்றது திடீர்னு இது ஒன்று சொல்லுவாங்க, திடீர்னு இது போச்சுன்னு சொல்லுவாங்க, இது வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எதுவுமே எங்கேருந்து எது வரும்னு நம்மளால கணிக்கவே முடியாது. மேபி ஷோ நிறைய பார்த்தா மட்டும்தான் அது ஓரளவுக்காவது கணிக்க முடியுமே. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் தமிழ் பிக் பாஸ் தவிர நான் எந்த சீசன் ஆஃப் பிக் பாஸை பார்க்கல. பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டீங்க, பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துட்டீங்க. பல பேருடைய $1,000,000 கொஸ்டின், பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா இல்லையா? இல்லை, பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் இல்லை. ஓகே, ரைட், அப்படி சொல்லிட்டாருப்பா. சரி, ஓகே, டன். ஓகே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு சூழலில் வளர்ந்துருப்பீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருந்திருப்பாங்க. யாரு கூட பழகுறதுல செம்ம டஃபா இருந்துச்சு உங்களுக்கு? இவங்களோட என்னால் ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியலன்னா யார்? திவ்யா.
திவ்யா. ஏன்னா திவ்யா கூட அவங்க வந்து அவங்களோட ஃபுல்லா அக்ரி பண்ணா மட்டும்தான் அவங்களோட பேசவே முடியும். ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா கூட அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் அதை நீ எப்படி என் கூட வந்து ஒரு கருத்து வேறுபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை ஒரு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சுவரா இருந்தது. எங்களால அதை இல்ல அத அமித் திருப்பி பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எது நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது திவ்யா மட்டும் தான் அப்படி இருக்காங்க. நான் அத திவ்யா கிட்ட பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் கண்டிப்பா. பிகாஸ் திவ்யா ஏதாவது எனக்கு அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா, நான் அவங்க கேட்டுப்பேன். பட் அவங்க பெருசா யார பத்தியும் அவ்வளோ சொல்றதில்ல. அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து கத்துனீங்க. நீங்க வந்து நான் கத்தி அந்த ஒரு நானும் கன்னியும் சண்டை போடும்போது நீங்க கத்துனீங்க. அவங்க பேச விடாம குறுக்க குறுக்க பேசுனீங்க. பட் எனக்கு தெரியும் நான் அத பண்ணல அப்படின்னு. அண்ட் அத சொல்றதுக்கான ஒரு ரீசனும் எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து வினோதோட அவங்க சண்டை போடும்போது, "நீங்க ஏன் கத்துறீங்க திவ்யா? இது கொஞ்சம் நீங்க இப்படி கொண்டு போனா கூட நல்லா தானே இருக்கும். அந்த சண்டை ஏன் அப்படி இப்படி கொண்டு போணும்? அவங்க பேசுறதையும் கேளுங்க" அப்படின்னு சொன்னதுக்காக, என்ன மறுபடியும் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட பெருசா ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது. அவங்களோட ஃபுல்லா அக்ரி பண்ணா மட்டும் தான். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு அக்ரி. ஓகே. ஸோ அந்த பிக் பாஸ் வீட்ல விஜய், பார்வதி ம். ஓகே. அவங்களோட உங்க 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 நீங்க 2 பேருடைய சீன் அதிகமா அந்த ஷோல நெறையா எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்க ஒண்ணா பேசுறது, அ ரீ டாஸ்க் குடுக்கும்போது ஒண்ணா இருக்கிறது அந்த மாரி விஷயம் இருந்துச்சு. ஒரு டாஸ்க்ல அவங்க வந்து இந்த மொட்டை கடிதாசி கன்டென்ட்ல வந்து உங்கள இழுத்து வச்சு ஒரு கன்டென்ட்ட பண்ணாங்க. ம். அந்த கன்டென்ட்ல கொஞ்சம் ஹர்ட் ஆனீங்க. ம். எப்படி இருந்துச்சு அது? எனக்கு அது அது பிடிக்கல. வாண்டடான கன்டென்ட் நினைக்கிறீங்களா? அதாவது என்னை இழுத்து வச்சு அவங்க ஒரு மைலேஜ் தேடுனாங்களா? இல்ல அது நேச்சுரலா அவங்க பண்ணாங்களா? இல்ல. அது இழுத்து வச்சு வேணுன்ட்டு அந்த கன்டென்ட்ட கிரியேட் பண்ணாங்க. நான் அவங்க கிட்டயும் அத சொன்னேன். வேணுன்ட்டு என்ன இழுத்து எதுக்கு இந்த மைலேஜ தேடிக்கிற? எதுக்கு நீ வந்து லைம்லைட் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயம் எடுத்துக்கிற? வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது ஏன் இதே விஷயத்த நான் அந்த கோர்ட் டாஸ்க்ல கூட சொன்னேன். எதுக்கு என்ன பட் அந்த இடத்துல ஆ சேது சாரோட சப்போர்ட் ஃபுல்லாவே பாருக்கு இருந்தது. அவங்க வந்து எதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்கினீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னது பாருக்கு வந்து அப்போ நான் பண்ணது தப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐம் ரியலி சாரிடா நான் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. நான் வந்து நான் இல்ல ஆக்சுவலா சமூகத்துக்கு நீங்க வெளியில அத பேசிட்டீங்க. ம், வெளில அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அத பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. ம். மறுபடியும் பிளாஸ்மா டிவி முன்னாடி எதுக்கு வந்துச்சு அது? ஆ, எப்போ சொல்லுங்க இது அவங்க வந்து வெளியில பேசணும் நான் சொன்னேன் இத பத்தி பேச வேணாம். பட் வேணான்னு. அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டாப்பே பண்ண முடியல. ஓகே. நான் வேணாம் நீ பேச வேணாம் இது தயவு செஞ்சு இது விட்டுரு அப்படின்னு சொன்னேன். இல்ல 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 உனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல நீ அடிபட மாட்டேன். நான் தான் அதனால அஃபெக்ட் ஆயிருக்கேன். என்ன வந்து தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன அப்படி யாரு பேசுனாங்களா? எல்லாரும் வந்து ஆ, தன் ஒரு வசம் மொட்டை கடை ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அவங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாகணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உங்களுக்கு தமிழ் தெரியும்ல. ம். தன் வசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு புரியல. தன் வசம்னா அவங்க கிட்ட இழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது அவங்கள கண்ட்ரோல் ஓவர் ஆஃப். அதாவது இப்ப நான் வந்து உங்கள என் வசம் உட்கார வச்சு நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ம். அப்படின்றது எப்படி உங்களுக்கு வந்து தவறான ஒரு இதாகும்? தவறானதே இல்ல. அது நானும் அது கனி வச்சு தன் வந்து வசமுக்கும், தன் வசியமுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத நான் நம்புறேன். ஆமா, ஆமா. நான் உணர்றேன். ஆனா அவ்வளவு பெண்ணியம் பேசுற அவங்களுக்கு ஏன் அது தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க? அது சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த இடத்துல அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு இத வச்சு இத கன்டென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து தடுக்கவே முடியாது. அங்க போனாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, அத எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் அவங்கள ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாது. அன்ஸ்டாப்பபிள். அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். அப்ப அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசினோம். அண்ட் அங்க ஒரு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ வந்து பேசணும். ரியலி சாரி நீ இனிமே அதை பண்ண மாட்டே. எனக்கு என்னமோ அது சமூகத்துக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு எல்லாம் பெண்ணியம் பேசினாங்க. அதுக்கப்புறம் பட் வந்து டாஸ்க்ன்னு ஒண்ணு குடுக்கும்போது மட்டும் அவங்க வந்து, நான் உன் பொண்டாட்டி, அ என்ன ஏமாத்தாதீங்க. நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன் டாஸ்க்லலாம். ஆமா. அப்போ உங்க கேரக்டர் இது உங்கள வச்சு பேசுறது தவறா போகாதா? எப்படி இது அந்த ஒரு டாஸ்க் குடுத்தாங்களா? ஸ்கூல் டாஸ்க். ஸ்கூல் டாஸ்க்லாம் முன்னாடி. ஸ்கூல் டாஸ்க் முன்னாடி ஒரு சொல்லிடுறேன் இதுன்ட்டு. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் நீ ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸா இருக்கிறப்போ நீ அவங்க உங்க பொண்டாட்டி வியானா அவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இது ஒரு காமெடியா நீ பேஸ் பண்ணி பொண்டாட்டி இல்ல. அது she was doing அப்படி that. இல்லவே இல்ல. She was doing that. she literally sang என் புருஷன்டா வீணா ஆமா. பாட்டி இல்ல she was talking இல்ல எனக்கு என்ன மாதிரி புருஷன் வேணும் அப்படின்னு அவ சொன்னா அந்த இல்ல. அதாவது நான் சொல்றேன். playing as a part of your flash fighters entertainment நீங்க பண்ற இதுல
she was pretending to be the wife and Viana was pretending to be the sister. And பொஞ்சாதிக்கும் சிஸ்டருக்கும் நான் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு சண்டை. You completely forgotten the இல்ல எனக்கு இப்ப தெரியுது பட் அவ என்ன சொல்லிட்டு அங்க ஒரு இல்ல அவங்க பேசும் இல்ல ஒரு நிமிஷம் நாங்க பார்க்கும்போது அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. கமருதீன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ எத்தனாவது பொண்டாட்டி அப்படின்னு கேட்பாரு. அப்ப பார்வதி கமருதீன் துரத்திட்டு ஓடுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா அது பார்த்தேன். அவன் வந்து எதுக்கு ஓடுனாங்க? மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கண்டென்ட் அது? நான் அவங்க கிட்ட அந்த இது கண்டென்ட் பண்ணும்போது கூட அவங்க நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்ன மாதிரி புருஷன் உனக்கு வரணும், அப்போ என்கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா உனக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. நான் வந்து என் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க அப்படின்னு இவ்வளவு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த காட்டல எங்களுக்கு, இதுதான் நடந்துச்சு. காட்டல எங்களுக்கு. நான் தாய் மாமா அந்த மாதிரி தான் நான் பழகிட்டு இருந்தேன். எங்களுக்கு காட்டினது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அது அவங்களுக்கு தவறா போடல. ஆனா இந்த விஷயத்தை தன்வசத்தை வச்சு உங்களை வச்சு ஒப்பேத்துறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களை மேனிபுலேட் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, உங்களை வைத்து கண்டென்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, அப்புறம் எப்படி அவங்களோட டிராவல் பண்ண முடிஞ்சு? ஏன்னா அந்த விஷயம் வந்து அது முடிஞ்சுதா, அந்த வந்து அவங்க சொன்னாங்க ஐம் வெரி சாரி அப்படின்லாம் சொன்னாங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படி. அந்த வீக்கெண்ட் கரெக்டா சேது சார் வந்து அது ஒன்றும் தப்பில்லை, இவர் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு காமெண்ட் சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் இது பாரு வந்து பாத்தியா நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாம் ஏன் மேலதான் தப்ப, உன்னை யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன கேஸ்லைட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்ல, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அடுத்த வாட்டி அந்த கோல்ட் டாஸ்ல வரும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். பட் ஓகே, இதுதான் கேம், இப்படிதான் நடக்கும், இந்த சேது சாரே சொல்லிட்டாரு இது தப்பில்லை அப்படின்ட்டு, சரி ஓகே பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் நான் ஆயிட்டேன். ஏன்னா வெளியிலேருந்து சொல்றவங்களும் அப்படி சொல்றாங்க, வீட்டில் இருக்கிறவங்க நான் அதிகமா பேசுற பாருவும் அப்படி பேசுறாங்க. ஸோ இது எனக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கு ஹர்ட் ஆனாலும் எனக்கு இதுதான் கேம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். அது நான் சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஓகே, சூப்பர். அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் ஒரு டாஸ்கில் சபரி அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும், கேப்டன்சி டாஸ்க். இந்த கண்ணில் அடிப்பட்ட டாஸ்க். அப்போ சபரி அவ்வளோ ரூடாக இருக்கும்போது ஷூ போடுங்க நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், கரெக்டா? எஸ். அப்போ ஷூ போடுங்க நீங்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயம், கரிசனமான ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் உங்களை 2-3 வீக்கெண்டில் அதே காரணம் காட்டி குத்தி பேசினாரே, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் வந்து அந்த கரிசனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதை நினச்சி நான் எவ்வளோ குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, எல்லாரும் ஐயோ ஷூ போட சொல்லிட்டானா அப்படின்னு அந்த மாதிரி என்னை பார்த்தாங்க. அண்ட் விஜய் சேதுபதி சார் அப்படி சொல்லும்போது எனக்கு நான் அப்போ மட்டும் சொல்லலை, அவங்க வந்து வெளியில் வந்தாங்கல்ல ஷூ போடாமல், அப்போ கூட சொன்னேன் ஷூ போட்டுக்கோங்க இது அவர் ஷூ போட்டிருக்காரு, இல்லை அவர் ஷூ கழட்ட சொல்லு. அவர் ஏன் ஷூ கழட்டணும்? அவர் வந்து ஒரு விளையாட வந்திருக்காங்க, யாராவது வந்து விளையாட்டு, இப்போ நான் சாய்ஸ் தானே, ஒரு கேமுக்கு வரோம், நம்ம சாய்ஸ் தான், ஷூ போடுறதும் ஷூ போடாம ஆடுறதும் நம்ம சாய்ஸ் தான். இவங்க வந்து ஒரு அன்ப்ரொடெக்டடா நான் விளையாடுறேன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எடுத்தாங்க. இவர் ஏன் அந்த சாய்ஸ் எடுக்கணும்? நான் அந்த சாய்ஸுக்கு நான் எதுக்கு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ஷூ போடுங்க, இது ஷூ போடுங்க. விஜய் பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு, சென்டிமெண்ட் அங்க இருக்கு, அதனால நீங்க வந்து உங்க எல்லார் பக்கமும் அது திரும்பிட்டுச்சுன்ற மாதிரி தான் எங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். பட் எல்லாரும் அப்படி எனக்கு அதான் ஒவ்வொரு வீக்கெண்டும் எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும், அவர் ஏதோ என்ன சொல்லுவாரு, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவேன். வீடியோல போய் பொண்ணுக்கு வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, வேற என்ன பண்றது? ஏன்னா இப்போ நான் அதான் விக்ரம் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தன் இந்த ஒரு விளையாட்டுல தப்பு பண்ணா திருத்திக்கலாம், தப்பே பண்ணிட்டு இருந்தா எப்படி திருத்திக்க முடியும்? அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இந்த கேம்ல ஒவ்வொரு வாரமும் நான் தப்பு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். Do you regret of being a contestant இந்த சீசனுக்கு? I don't regret that. I don't regret, but எனக்கு நான் இதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் அந்த உலகம் நம்ம மேல எவ்வளவு பழி வேணா சுமத்துட்டோம், நம்ம வந்து நியாயமா இருப்போம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஆமா, அண்ட் ஆல்சோ எல்லாத்தையும் நம்ப கூடாது. கொஞ்சம் எல்லாரும்
ஒரு நேர்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியும். பிகாஸ் நான் அப்படிதான் வளர்ந்தேன். எல்லாரும் நேர்மையா இருக்காங்க, என்னை சுத்தி ஏதாவது சொல்றாங்கன்னா நீ கேவலமா பண்றேன்னா அவங்க கேவலமா பண்ற விஷயத்துக்காக தான் என்ன சொல்றாங்க, இல்ல நீ கேவலமா பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்ல அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை தான் நான். ஸோ நேர்மை அப்படின்னு சொல்லி அமித் பேசும்போது கனி அவர்களுடைய அந்த ஸ்டாண்ட், கனி அவர்களை ஏன் அமித்துக்கு பிடிக்கவே இல்லை? கனி அவர்களை எங்க பார்த்தாலும் அமித் வந்து அவங்கள வந்து குறை சொல்றதே ஒரு வேலையா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு கமெண்ட் வர்ற அளவுக்கு அமித் என்ன பண்ண. எனக்கு கன்னியா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து நாமினேட் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நாமினேட் பண்ணேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னேன் நீங்க கேட்டீங்கல்ல. நான் கன்னி ரொம்ப சூப்பரான பிளேயர். அவங்க மென்டலி பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். இனி வர வாரங்கள்ல டிடிஎஃப்ல எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதனால அவங்க இருந்தா என்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்களை நாமினேட் பண்ணி. இது எப்படி அவங்கள பிடிக்காது? கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. இருக்கலாம், பட் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அவங்க வந்து அந்த அவங்க கண்டென்ட்டா ஸ்ட்ராங்கா எதுவும் கொடுக்கல. பட் நல்ல இப்ப நீங்க எப்படி ஒரு நல்லவரோ அந்த மாதிரி கனியும் நல்லவர். பட் நீங்க சொன்ன காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்துல அப்ப நாங்க ஒத்து போகல. பட் இப்ப இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு கனி எவ்வளவு பரவாயில்ல. அதுதான் நான் இல்ல நான் பார்த்தது டிடிஎஃப் குள்ள போகும்போது நான் யார ஒரு சரியான போட்டியாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் கனியை தான் நினைச்சேன். ஆமா, ஆனா ஸ்போர்ட்டிவ் அது என்ன தள்ளும் போது கூட அந்த கார்ட் டாஸ்க்ல நான் பாதி பாடி வெளியில இருந்தது. அவங்களால அப்படி தள்ளவே முடியல. இருந்தாலும் தம் கட்டி அவங்க ஃபுல்லா ப்ரெஷர் போட்டு இந்த வெயிட்டை அந்த கார்ட்ல என்ன தள்ளினாங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல. பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அண்ட் ஆல்சோ இன்னொரு டாஸ்க்ல வினோத் வந்து இடிச்சு அவர் அதையும் ஆமா அந்த முட்டி வலி கடைசி வரைக்கும் இருந்தது, வெளியே வர வரைக்கும் இருந்தது. ஆனா அதை வந்து ஒரு தடவை கூட சொல்லி காட்டல. எவ்வளவு ஸ்ட்ரென்த். இப்போ அந்த வீட்டுல குண்டூசிக்கானா டங்கு பேஸ்ட் பிரஸ்ட் கலானாவே பிரச்சனை. ஆமா ஆமா, கனி அதை எதுவுமே பண்ணல. எந்த டிராமாவும் இல்ல கனிகிட்ட, எந்த டிராமா. அவ்வளோ ஸ்ட்ரென்த் நான். ஸோ அது நான் ரொம்ப பாராட்டினேன் அண்ட் ரொம்ப பாராட்டுறேன். ஸோ அவங்கள பிடிக்காதுன்னு சொல்றது அது இட்ஸ் அ வெரி அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எங்க நான் வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னா ஒவ்வொரு தடவையும் நான் கனி கிட்ட போய் உட்காரும் போது இல்ல சபரி கிட்ட போய் உட்காரும் போது ஏஞ்சி போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டே தான். மேபி அவங்களுக்கு உங்ககிட்ட பேச அந்த இது வரலையோ என்னவோ, நம்ம அதை ப்ரெஷர் பண்ணுவோம். நீங்க என்கிட்ட பேசினா தானே அது தெரியும். பேச விருப்பம் இல்லையா? நீங்க ஒரு இடத்துல அதை அட்ரஸ் பண்ணீங்க வீக்கெண்ட்ல. அப்புறம் கனி வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் உங்ககிட்ட இல்ல, அவங்க அழுதுட்டாங்க. அப்படி எல்லாம் இல்ல. இது அவங்க வந்து யார்கிட்டயும் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. நான் வந்து பொண்ணுங்களோட தான் அதிகம். அவங்க அப்பாவை இன்டர்வியூ எடுத்தோம், அவங்களும் அதான் சொன்னாங்க. அதான். ஸோ எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. இவங்க வந்து அவங்க அதனால என்கிட்ட பழகாம இருக்காங்க. கனி மட்டும் இல்லை, இப்போ அந்த குரூப்புக்குள்ள நான் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கனி, விக்ரம், சபரி இல்ல இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அங்க போனா இப்படி திரும்பி அவங்களுக்கு என்ன ஷட் அவுட் பண்ணாங்க. இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சும்மா எல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அது பல வாட்டி ட்ரை பண்ணியும் அது அந்த பேரியருக்குள்ள என்னால பிரேக்கே பண்ண. அந்த இடத்துல நீங்க வந்து உங்களை சேர்த்துக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தான் பேசுற துணைக்காக நீங்க பார்வதி, சாண்ட்ரா, எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பு கேங் வம்பு கேங். ஓகேவா? அமித் அன்பு கேங்கில் ட்ரை பண்ணார், அன்பு கிடைக்கவில்லை, வம்பு கேங்கில் போய் சேர்ந்து விட்டார். இல்ல எனக்கு எல்லார்கிட்டயும் பேசணும் தான் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்ல நான் எல்லார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ட் என்னாச்சுன்னா எங்களுக்குலாம் பிபி சூட் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லை, எங்களுக்கு சூட் ஆச்சு. ஐயோ நல்லவர் அமித் ஏன் அங்க போய் உட்கார்றாரு அப்படின்னு எல்லாரும். ஏன் தெரியுமா? அந்த கேங்குள்ள போய் உட்கார்ந்தாலே அவங்க வந்து பேசுறது நிறுத்திடுவாங்க, இது பண்ணு. அண்ட் அவங்க தான் இந்த லேகியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த கேங் சொல்றீங்க இல்லையா, பாரு, கமருதீன், வினோத், இவங்க எல்லாரும் நான் இங்க பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களே வலுக்கட்டாம கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுவாங்க. ஃபன்னான விஷயம், வெளியில பண்ற விஷயம், இது எல்லாமே அங்கதான் நான் அந்த அரவணைப்பை எனக்கு அங்கதான் ஃபீல் ஆச்சு. ஒரு வீட்டுல யாருமே இல்ல, நமக்கு பிடிச்சவங்க யாருமே இல்லைன்னா யாராவது கூப்பிட்டு பேசுறாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அதுதானே லோன்லியா இருக்கிறத விட இது பரவாயில்ல. எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். இப்போ எப்படி நீங்க சொல்றீங்களோ பாரு என்ன வச்சு ஒரு ஸ்பீக்கரா ஒரு இதுவா யூஸ் பண்ண, அதே மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். அதை நான் ஷேர் பண்ணதானே நான் எப்படி திங்க் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். நான் தனியா உட்காந்து பேசுறது நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே இவங்க அது பேசுறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள நான் பாரு கிட்டயோ கமருதீன் கிட்டயோ வாரம் ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் சேது சார் பாரு கிட்ட ஒரு கமருதீன் கிட்ட ஒரு விமர்சனம் வச்சா அது அந்த வாரம் இன்னும் கொஞ்சம் தன்னை மேம்படுத்திக்கிறாங்க, பெட்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
பட் இங்க எனக்கு ஒரு 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 ஐலண்ட் மாதிரி மைக்க இருந்தது. போட்டு பேசுங்கன்னு சொல்லும்போது மைக்க தூர போட்டுட்டு தனியா போய் பேசுவாங்க. அது எனக்கு- அந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க. நான் அது கூட நான் சொன்னேன், ஏன்டா இப்படி பேசுறீங்க, அது கூட 2 பேரும் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணில் அது படுற வரைக்கும் நடந்தது. சொன்னீங்க, அதுக்கப்புறம் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு ஆமா, படாத ஏரியாக்கெல்லாம் போனாங்க, நாயெல்லாம் குலைச்சிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. வெளில- நான் வெளில வெளியே தெரிஞ்சா இல்லையா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன் நாய் குலைச்சு அவனுக்கு புரியல. தெரியல, அப்போ தெரியல, அப்போ புரியல, இப்போ இப்போ புரியுது. நல்லா பாண்டவரை சூப்பர் சிங்கர் அளவுக்கு பாண்டவரை பஞ்ச் டைலாக் சொல்ல வச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ அதுதான். ஸோ எனக்கு அவங்களோட தான் பேசணும்னு எல்லாம் இல்லை. அங்கே தான் எனக்கு கொஞ்சமாவது ஒரு ஓகே, இவங்க என்ன ஒரு ஆளா மதிச்சு என் கூட ஏதாவது கொஞ்சம் பேசுறாங்க. நான் எவ்வளோ கனிக்கிட்ட வந்து இந்த புக் படிச்சீங்களா, இந்த புக் நான் இது படிச்சேன், இது ரொம்ப பிடிச்சேன். பேச்சுக்கு ட்ரை பண்ணீங்க. சிவகாமியின் சபதம் பத்தி பேசினேன். இது யுவால் நோவா ஹராரியோட சைப்பியன்ஸ் புக்கை பத்தி பேசினேன். அப்புறம் நான் இன்னொரு புக்கு பேசினேன், இதை நீங்க படிச்சீங்களா, இது படிங்க, இதுல இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கும், அத்வைத வேதாந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். கண்டுக்கவே இல்லை. நான் இப்படி பேச அதுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போயிடுவாங்க. என்கிட்ட பேசாது, எனக்கும் புரியாது. இல்ல அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அதனாலதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ சாண்ட்ரா பிரஜின் அவர்கள் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் பிரஜின் அவர்களுடைய சட்டையோடவே டிராவல் பண்ண சாண்ட்ராவை அமித் பின்தொடர்ந்து கன்சோல் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஓகே, தான் லோன்லியா இருந்தேன் அப்படின்றதுக்காக சாண்ட்ராவும் லோன்லியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அமிதா, இல்ல சட்டையோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே கூட சேர்ந்து உட்காந்து பேசுவோன்ற தாட்டா? இல்ல இப்போ என்னன்னா, இப்போ எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு எமோஷனல் கேமா இருக்கும், இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு கேமா இருக்கும். எனக்கும் தோணுச்சு, சத்தியமா சொல்ல எனக்கும் அது தோணுச்சு. பட் இவங்க வந்து எவ்வளோ கடந்து வந்திருக்காங்க. வீட்டில் இந்த நிறைய விஷயங்களை, நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. பண பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. புருஷனுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன், ஆனால் இப்போ புருஷனே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள அவ்வளோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு வேளை இது எமோஷனல் கேமா இல்லாமல் ரியலாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அப்போ நான் அவங்கள அவாய்ட் பண்ணி கேம் தான் அந்த எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி பண்ண நான் போயிருந்தா என் மனசாட்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா நான் அப்புறம் அதுக்கப்புறம் உண்மையா பொய்யாது இப்போ வெளில வந்து பார்த்துருப்பீங்களே, வாட் யூ ஃபீல்? வெளில இருந்து நான் அவ்வளோ பார்க்கல, பட் பார்த்த வரைக்கும் ஐ ஃபீல் ஒரு உண்மை இருந்திருக்கு அந்த டைம்ல. பிகாஸ் அதை வைத்துக்கொண்டு அவங்க ரொம்ப ட்ராமாவை எங்களுக்கு கொடுத்தாங்களே, பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொடுத்தாங்களே. நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? 400 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண தவிர நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அவங்க வந்து எல்லாரையும் எரிஞ்சு விடுறது, நிறைய வார்த்தைகளை விடுறது, சின்ன சின்ன விஷயத்த பூதாகாரமாக ஊதுறது, திவ்யா அவங்க மாற்றிக்கவான்னு கேட்ட விஷயத்துக்கு சண்டையை போட்டு போய் ஓரமாக உட்காருது, கனியவர்கள் நார்மலாக பேசுறதுக்கு சண்டையை போடுவார். அப்போ எல்லாமே அமித் கூட இருக்கும்போது எல்லாத்தையும் அமித் ஆதரிக்கிறாரா அப்படின்னு எங்களுக்கு தோணுமா தோணாதா? ஒரு நார்மல் ஆளுக்கு ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நான் எத்தனையோ வாட்டி அவங்க வந்து இது அவங்க வேணுன்ட்டே பண்ணியிருக்காங்க, வேணுன்ட்டே என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லை சாண்ட்ரா, கண்டிப்பா அப்படி இல்லை. பட் அதே சமயத்துல அந்த அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த விஷயத்த ரொம்ப வெறுத்தாங்களோ அவங்க எல்லாரும் இவங்க வந்து இது எமோஷனல் கேம் ஆடுறாங்க. ஸோ இங்கே ஒரு வதந்தி பரப்புறாங்க, இங்கே ஒரு வதந்தி பரப்பு. சாண்ட்ரா ஒரு வதந்தி, இவங்க வந்து எல்லாரும் வேணுட்டே பண்றாங்க, வேணுட்டே என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி. இங்கே வந்து எமோஷனல் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி. ஸோ இது போய்னா இதுவும் போய், அப்போ இது உண்மைனா இது உண்மை இல்லையா? ஸோ நீங்க வதந்தி பரப்புங்க, ஆனா நாங்க வாந்தி எடுக்கிற அளவுக்கு படத்தை காட்டாதீங்க எங்களுக்கு அப்படின்னு. அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை ஜோ. நான் வந்து இவங்க இது வந்து ஆடியன்ஸுக்கு அது சுத்தமா பிடிக்காது, இது எப்படி அதுதானே. ஏன்னா நாங்க அந்த 60 கேமரா நாங்க தானே பாக்குறோம், நீங்க தான் பாக்குறீங்க. சரி, பட் பாதிக்கப்படுறது நாங்க. என்னால அப்படி பார்க்க முடியலங்கிற. நான் வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, சட்டையை பிடிச்சி வந்து ஃபீல் பண்றாங்க, தனியா இருக்காங்க, சாப்பாடு பெருசா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எதுலயும் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுல்ல. கனி அவர்கள் அவங்க பசங்களை பத்தி பாடவே இல்லை அப்படின்றத ஒரு பஞ்சாயத்து உருவாச்சு. பசங்களை வச்சு சரி, சாண்ட்ரா அவருடைய பசங்களை குழந்தைகளை வைத்து அவங்க பாடல. அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்கல்ல, ஒரு டாஸ்க் உள்ள நடக்கும்போது வெளில பாட்டு பாடுவாங்க, ஒரு சண்டை நடந்துச்சுல சாண்ட்ராவுக்கும் கனிக்கும், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, கரெக்டா? ஆமா, ஓகேவா? அப்ப கனி அவர்கள் வந்து இன்டென்ஷனாக அதை பண்ணலை அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டார். ஆமா, அதுவும் கரெக்டா? ஆமா. ஆனா சாண்ட்ரா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கல. இல்ல, ஒத்துக்கிட்டாங்க. எங்க நான் அந்த இது 24th நைட்
கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் முன்னாடி நானும் அவங்களும் நிறைய பேசிட்டு இருந்தோம்ல, அங்க வந்து அவங்க சொன்னாங்க, சேது சார் நான் சொன்ன ஒரு மன்னிப்பு, நான் கேட்ட மன்னிப்பா அங்கேயே ஒத்துக்கிட்டாரு. நான் ஃபீலே பண்ணல. அதுதான் நீங்க பாத்தீங்க. ஆமா. அதுக்கு அடுத்தது ஒண்ணு சொன்னாங்க, அது வரல. காட்டலையே. அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க சாண்ட்ரா வந்து கனி மேல வன்மம் தான் வச்சிருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்ட மன்னிப்பு வந்து பொய். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்போ சொன்னது நான் ஒத்துக்கல. ஆனா அதை பத்தி நான் யோசிக்கும் போது செகண்ட் டைம் நான் கேட்டேன். அதுலயும் ஒரு அறகுறையா தான் நான் மன்னிப்பு கேட்டேன். 3வது வாட்டி கேட்கும்போது நான் உண்மையில ஃபீல் பண்ணேன். ரியலி சாரி, நான் அப்படி தப்பா நினைச்சுக்காது. 3 வாட்டி மன்னிப்பு கேட்டு நான் பார்த்தேன். அண்ட் 3வது வாட்டி ரொம்ப நேர்மையா கேட்டதும் இந்த மாதிரி எங்களுக்கு கட் பண்ணி காட்டப்பட்டு எங்களுக்கு ஒரு நரேட்டிவை ஏன் செட் பண்றாங்க தெரியல. கான்டென்ட் கால், ஐ டோன்ட் நோ. ஐம் ஷாக்ட். அப்ப நாங்க இப்ப இனிமே நாங்க சோலை பார்த்து விமர்சிக்கிறதே வேணாம், வேஸ்ட். நாங்க எதை பார்த்து விமர்சிக்கிறோன்றதே அப்ப எங்களுக்கு தெரியல. ஆமா, ஏன்னா என்ன பத்தியும் பாரு பத்தியும் பாரு என்ன சொன்னாலும் அப்படி தலையாட்டுறாரு அப்படின்னு தான் இருந்திருக்கு உங்களோட நெரேட்டிவ், உங்களுக்கு காட்டப்பட்டார். ஆனா ஒரு ரீசெண்டா வைரலான கிளிப்ல கூட ஐயோ, அது நீங்க மாசா வெயிட்டா ஒரு வேலையை பார்த்தீங்க. இந்த சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாரு, சாப்பிடாத அப்படின்னு மாசு. அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஃபயர். அது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய வாட்டி அங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீ அநியாயமா பேசுற, அந்த போகும்போது கூட நான் சொன்னேன், நீ ரொம்ப அநியாயமா பேசுற பாரு அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பல இடங்கள்ல அப்படி சொல்லியிருக்கேன். பாரு பயங்கரமா கலாய்ச்சிருக்கேன். அது எத்தனையோ பாட்டி பாரு இதை பாரு என்கிட்ட வராத நீ அப்படின்னு சொல்லி என்ன பயந்து போய் அந்த ஒரு கிளிப் கூட வைரல் ஆச்சு. தட் பாரு வந்து அமித் எப்படி தெரியுமா அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட பேசுறாங்க. நான் கிளம்பிட்டேன். அமித் எப்படி தெரியுமா, அவன் வந்து நான் சொல்ற விஷயத்த அப்படியே ஏத்துக்க மாட்டான். அவன் வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு பவர் இருக்கு, நீங்க வாட்ச் பண்ணீங்களா? சாண்ட்ரா யாருக்குள்ளலாம் க்ளோஸா இருக்காங்களோ வெளில போயிடும். நான் அதை நினைச்சு வருத்தமே படல. வருத்தப்படல, அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கு. இருக்கட்டும், அவங்கள்ட்ட அந்த பவர் இருக்கா இல்ல பார்வதி கிட்ட அந்த பவர் இருக்கான்றதா தெரியிட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி நடக்குது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு தான் அந்த பவர் இருக்கு. ஏன்னா ரம்யா கூட பேசினாங்க, ரம்யா போயிட்டாங்க. வியானா கூட பேசினாங்க, வியானா போயிட்டாங்க. என் கூட பேசினாங்க, நான் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா என்ன அது அப்போ தோணுச்சு. சாண்ட்ராவே நீங்க வெளில அனுப்புற கண்டிஷன் தான் இருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ப்ரோமோ பாத்தீங்களா? ப்ரோமோ வந்து அவங்க திட்டுனதை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்த ப்ரோமோ நான் பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னா ஏதாவது ஐடியா இருக்கா? அதை கமருதீன் ரொம்ப வர்ஸ்டான வார்த்தையில இது சாண்ட்ராவை பேசியிருக்காங்க. பார்வதி பிடிச்சி தள்ளி இருக்காங்க. அது நான் அந்த நியூஸ் வந்திருக்கு. பட் அந்த பார்வதி அவங்க காலத்துக்கு திவ்யா தலையில போட்டிருக்காங்க. கேம் ரொம்ப அக்லி ஆயிடுச்சு ஜோ. ஏங்க கேமருங்க, என்னங்க அக்லி ஆயிடுச்சுன்றீங்க? இதுதான் கேம். அதுதான் அந்த ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை தாண்டக்கூடிய ஒரு எல்லையை உடைக்கிறது தாங்க இன்னைக்கு கெத்துன்றாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா நம்ம சமுதாயம்? அதெல்லாம் தேவையில்லை. பிரேக் த ரூல்ஸ், கெத்து, டான். ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இதுக்கு சரியான ஆள் இல்ல, அப்படி அவ்வளவுதான். நான் வந்து சிம்பிள். ஐம் ஹாப்பி. அதை நான் இன்னும் கொஞ்சம் பெருமையா சொல்லிப்பேன். ஓகே, சோ டிடிஎஃப் வின்னர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? கெஸ். அரோரா தானே? ஓ, அரோரா தானா? எனக்கு தெரியாது. தெரியல, நான் ஏதோ நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு, அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏன்னா எங்களுக்கு காட்டப்பட்டது இன்னும் அரோரான்னு காட்டப்படல. ஆதாரமா சபரி லீடிங்ல இருக்காரு, அரோராவும் லீடிங்ல இருக்காரு. ஆமா, அரோரா கூட கீழே இருந்தா. இப்ப இந்த டாஸ்க்ல ஆக்சுவலா சபரி இறங்கிட்டார். சாண்ட்ரா அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது சபரி அவர்களும் கானா வினோத் அவர்களும் விக்கல் விக்ரம் அவர்களும் கீழே இறங்கி சாண்ட்ராவை தூக்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல விட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக விட்டுருக்காங்க. அரோரா அவர்கள் நீங்க இறங்காத அப்படின்னு சபரி சொல்றாரு. அதனால அரோரா அவர்கள் அந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது இறங்கியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் சூப்பராக பதில் சொன்னீங்க அமித் ப்ரோ. ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா இல்லையா? வீட்டில் அடி விழுந்துச்சா இல்லையா? இது மக்கள் வந்து அமித் நீங்கள் என்ன எதுவுமே கேட்காதீங்க. ஒய்ஃபு கிட்ட அடி விழுந்துச்சா இல்லையா? அவங்க ஒய்ஃப் வந்து பூரிக்கட்டில் அடித்த மாதிரி, இதில் அடித்த மாதிரிலாம், அவங்களே போட்ட மாதிரிலாம் வெளில வந்து அது முற்றிலும் வந்துச்சு. அது ஃபேக் தான். அது ஃபேக் இமேஜா? ஆமா, அது வந்து அவளோட அக்கவுண்ட்ல இருந்து போடவே இல்லை, சுத்தமா போடல. என்னங்க சொல்றீங்க? இட்ஸ் ஃபுல்லி ஃபேக். அந்த மாதிரி பூரி கட்டையில அடிக்கிறது, இந்த மாதிரி ஃபேக்கா ஒருத்தங்க குடும்பத்துல அவங்க இப்படி பண்றாங்க குடும்பத்துல பஞ்சாயத்து உண்டாக்குற அளவுக்கு ஃபேக்கா போடுற ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை மட்டும் கேமரா சொல்லுங்க, தூரத்தை முடிச்சுக்கலாம்.
நான் இதுக்கு மேல இந்த ஃபேக் ஆளுங்களை பத்தி நாம என்ன பேசுறோம்? இது ஒரு விளையாட்டு. இது ஏன் இவ்வளோ அந்த விளையாட்டு வந்து வினையா போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்களே அதை வினையாக்குறீங்க. ஏன் வந்து ஒரு ஒரு விஷயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னா அது இன்னும் அதுல பெட்ரோல் ஊத்தி இன்னும் மோசமாக்குறீங்கன்னு அந்த அந்த மாதிரி ஆட்கள், அந்த டாக்ஸிசிட்டி ஆட்களுக்குலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதை வந்து அதை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கால் ஆஸ் பிளேயர்ஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் வி கேன் டேக். ஆனா அது அந்த மாதிரி ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்க கூடாது. சூப்பர் அமர். எல்லாமே சூப்பர் குட் ஹியூமனா இருந்திருக்கீங்க. ஆனா லக்ஷ்மி மேனா மட்டும் தனியா விட்டு போயிட்டீங்க விருதுல. அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்ப நானும் ஜாம்பி கடை வாங்கிட்டு அவங்கள எவ்வளவு சுத்திட்டு இருந்திருப்பேன். ரைட், ஓகே. தி பிக் பாஸ் டைட்டில் வின்னர்னா யாரு டிசர்விங்? கானா வினோத். 100%. 2 பேரும் நல்லா பாடி இருக்கீங்க, பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் தான் ஜெயிக்கணும். அப்போதான் இந்த விளையாட்டு நேர்மையா அழகா ஒரு சூப்பரானவர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரோக் டிவி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஜோ. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோக் டிவியில் எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்கே சிறப்பாக தெரியும்.